அன்பார்ந்த கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கடகம் ராசிக்காரர்களைப் பொறுத்தவரைக்கும் 2024 ஏப்ரல் 22ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி ராகுவுடன் இணைந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையிலான தருணங்களில் எந்த மாதிரியான சாதக பாதகமெல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்று தெரிந்து கொள்வோம். கிரகநிலைகளின் ரீதியாக அமைந்துள்ள மாற்றங்களென்ன, மேலும் என்ன மாதிரியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்றும் பார்ப்போம். அதுமட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ராகு இணைவால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, கண்மணிகள், விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் என்ன மாதிரியான மாறுதல்களெல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்பது பற்றி சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவுமா ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உண்மையைச் சொன்னால் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை. செவ்வாய் தோஷம் என்றதும் அனைவரும் பயப்படுவதுண்டு. செவ்வாய் தோஷம் படாதபாடுபடுத்திவிடுமென்று நினைப்பது அதற்கான காரணமாகும். உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை. சப்தரிஷிகள் மொத்தம் 7 பேர். இந்த சப்தரிஷிகளை பிரம்மா படைத்தார். இவர்கள் வசிஷ்டியர், மரிஷி, புலஸ்தியர், அதிரி, பிருகு, ஆத்திருஷர், புலவர் ஆவர். இதில் வசிஷ்ட மகரிஷியின் புதல்வர் வரத்வாச முனிவர். வரத்வாச முனிவர் ராமபிரான் கதையில் இடம்பெற்றவர். ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற 14 ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் வரத்வாச முனிவர்தான். இவரிடம்தான் காமதேனு இருந்தது. இவர் தான் கற்ற அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் பிரயோகம் போன்ற அனைத்து கலைகளையும் அவரை தேடிவந்தவர்களை சீடர்களாக ஏற்று கற்பித்து வந்தார். அவர் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் காலைக்கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார். அங்கு அழகு மிகுந்த தேவலோக கன்னி நீராடிக் கொண்டிருப்பதைக் கண்டார். காதல் மொட்டு மலர ஐம்புலன்களும் ஆன்மாவுக்கு அடங்காமல் போக அந்த பெண்ணை அடைய விரும்பி அவளுடைய சம்மதம் கேட்டார். அவளும் இணங்கினாள். ரிஷிபிண்டம் இரவுதாங்காது என்பதற்கு இணங்க அந்த தேவகன்னிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தேவலோக கன்னி குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியவில்லை. இவரும் ரிஷிமகான் குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது. இருவருமே நிகழ்வுக்கு பின்னே விபரீதத்தை அறிந்தனர். இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்தமனத்துடன் அவர்களுடைய சென்றுவிட்டனர். இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூவுலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்துச் சென்றாள். அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். அந்த குழந்தைதான் செவ்வாய் பகவான் என்று போற்றப்படுகிறார். பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயருண்டு. பூமிகாரகன் தன் தந்தை யாரென பூமாதேவியிடம் வினவினார். பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையாரான வரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி. முனிவரும் தன்னுடைய மகனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார். தந்தையாக இருந்து அறிவோடு வளர்த்தார். ஆசானாக இருந்து வித்தைகளை பல கற்றுக் கொடுத்தார். செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சியில் மூழ்கி போர் பயிற்சி என எல்லாவிதமான கலைகளையும் கற்று வீராதி வீரனாக தேர்ச்சியானார். எனவேதான் செவ்வாய் வீரபத்திரர் என்று போற்றப்படுகிறது. பூமாதேவி தாயினுடைய மடியில் வளர்ந்த சொந்த தாய் பாசத்துடன் வளராத செவ்வாய்க்கு குடும்பம், தாய், தந்தை, இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று. எனவேதான் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பம், பெற்றோர், இல்லறம், கணவன் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானங்களுக்கு பாதிப்புகள் உண்டு என கூறப்படுகிறது. இதுவே செவ்வாய் தோஷம் என்றும் கருதப்படுகிறது. செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னமென்று குறிப்பிட்ட இடத்திலிருந்து 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தால் அது செவ்வாய் தோஷமென்று கருதப்படுகிறது. இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 2, 4, 7, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் பயணிப்பது செவ்வாய் தோஷம் எனப்படும். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சிறிதளவு இருக்கலாம். அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசமிருப்பதும், கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும், கங்கை நீரில் நீராடுவதும், பவழமும் மாணிக்கமும் அணிவதும் பரிகாரங்களாக அமைகிறது. செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக, அதிபதியாக, சேனாதிபதியாக இருக்கிறார். அங்காரகன் என்றால் சிவந்த நிறத்தவன் என்று பொருள். சிவந்த நிறமுடைய செவ்வாயை அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் பிரம்மச்சாரி ஆவார். இவர் பூமாதேவியினுடைய மகனாகவும் கருதப்படுகிறது. செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரராக அமைகிறார். ராசிகளை பொறுத்தவரையில் எந்த இடங்களில் செவ்வாய் பகவான் பயணித்தால் என்ன பலன்களை கொடுப்பாரென்று பார்ப்போம். உங்களுடைய சுயஸ்தானமென்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும்போது பொதுவாகவே கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாமல் கோபப்படக்கூடும். சிறு சிறு விபத்துகளால் காயங்கள் உண்டாகும். நோய்கள் துரத்திக் கொண்டே வரும். வன்மை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும். கல்விச் செல்வம் குறையும். தவறான சகவாசம் உண்டாகும். வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது.
தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் தங்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் பயணித்தால் சகல சௌபாக்கியங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும். உங்களை சாதனையாளர்களாக மாற்றும். பண மழைபொழியும், பொருளாதார நிலை உயரும். செல்வ செழிப்புக்கு பஞ்சமிருக்காது. ஆயுள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறை இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் பயணிக்கும்போது மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும். எதிர்பாலினத்தவர்களிடம் அதிக நாட்டம் இருக்கும். அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிலிருந்தால் பொருளாதாரம், சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவம் ஆடும். குறிப்பாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு குறையும். மனக்கஷ்டங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கான நல்ல நடத்தைகளை இழக்க வைக்கும். தொட்டதற்கெல்லாம் கோபம் வரலாம். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிலிருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள். பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கக்கூடும். எதிர்பாலினத்தவர்களின் மீது ஆசை, காமம் அதிகமாக இருக்கும். அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் எப்போதும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாயதர்மங்கள் இல்லாமலிருக்கும். சில நேரங்களில் பல நல்ல கிரகநிலைகளின் பார்வையால் இந்த செயல் மாற்றமடையும். கணவன் மனைவி பிரச்சனை, நோய் பிரச்சனை, செல்லுமிடமெல்லாம் சண்டை என சிரமங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிலிருந்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கேடு உண்டாகும். கஷ்டப்பட்டு போராடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டி இருக்கும். நியாய தர்மத்திற்கு வேலையில்லாமல் இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9இலிருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது. பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை, சுத்தமாக இருக்காது. அதிரடியான எண்ணங்களை கொண்ட ஆணவம் உடையவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10இலிருக்கும்போது அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு பஞ்சமிருக்காது. கூடவே குருபகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் நின்றால் திடீரென நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற செய்திகள் உங்களை வந்து சேரும். லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிலிருந்தால் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தி மன உளைச்சல்களை உண்டாக்கும். அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளவு அதிசயங்களை கொண்ட செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் சனி பகவானுடன் இணைந்து ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தார். தற்போது செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு விலகி மீனம் வீட்டில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகி அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிறார். இப்படிப்பட்ட இணைவு உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். அரசியலிலிருந்தாலும், தனிப்பட்ட முறையிலிருந்தாலும் அல்லது பொது செயலிலிருந்தாலும் உங்களுடைய நிலையை தக்கவைத்துக் கொள்வதில் கடினமாக இருக்கலாம். சிக்கல்களை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து நிதானமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது. குறிப்பாக அரசியல் துறையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் சிந்தித்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏனெனில் இந்த சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளிருக்கின்றது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. மேலும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகளும் சாதக பலன்களும் ஏற்படவிருக்கின்றது என்று பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்திருந்து வந்த காலகட்டங்களில் ஒரு சில இடர்பாடுகளும் இன்னல்களும் ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த இணைவு தற்போது மாறவிருக்கின்றது. மேலும் இவர்கள் உங்களுடைய குடும்ப ராசியை பார்த்ததால் ஏற்பட்ட சங்கடங்கள் குருபகவானின் பார்வையால் விலகவிருக்கிறது. குருபகவான் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை தன்னுடைய சுபபார்வை பலத்தால் வாரி வழங்குகிறார். ராசிநாதனோடு இணைவதால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. வலுவாக சுக்கிரனிருப்பதால் சுக்கிரனினுடைய பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தித்திப்பான தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் கேது மிகவலுவாக உங்களுடைய தைரியத்தை மேம்படுத்துகிறார். கேதுவின் இந்த 3ஆம் இடத்து சஞ்சார நிலை உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கேது உங்களை துணிச்சலுடனும் துணிவுடனும் செயல்பட வைப்பார். எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு. சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் இருந்தாலும் கூட அவற்றை முறியடித்து முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் மற்றும் ராகுவின் இணைவு காலகட்டம் அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்ப்போம்.
அஷ்டமராசியினுடைய பலத்தினால் சில கஷ்டங்கள் மனவருத்தங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதைப் பற்றி அதிக அளவில் கவலைப்படாமல் சற்று சமாளிப்பது நல்லது. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்னும் சில காலகட்டங்கள் உங்களுக்கு இவ்வாறான சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து மறையும் என்பதை கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் உறுதி செய்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் நிகழக்கூடிய இந்த செவ்வாய் மற்றும் ராகுவின் இணைவு என்பது உங்களுக்கு ஒரு சில இன்னல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்ற பட்சத்தில் எல்லா விஷயங்களிலும் ஒரு முறைக்கு பலமுறை நன்கு யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது அவசியமானதாக அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்றன. இந்த செவ்வாய்ப்பெயர்ச்சி செவ்வாய் ராகு சேர்க்கை தருணங்களில் அமைந்துள்ள கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரத்தை பார்க்கின்றபோது வீரபத்திர தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பம் செழிக்கும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை.